அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றக்கூடியதாக இது அமையும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முகூர்த்த நேரம் அப்படின்னாலே அது சிறப்பான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது உடனடியாக தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் எழுந்து நீங்கள் வழிபாடு செய்ததை விட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு நாளாவது நிச்சயமாக எழுந்து நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்கிறதா இருந்தால் கூட பலன் இருக்கான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அதனால இப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் குறிப்பாக 4:30 மணிலிருந்து 6 மணி அந்த நேரத்தில் விட்டு பாருங்க. நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதனால நீங்கள் ஒரே ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க. ஒரு நாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் அந்த டேவை ஆரம்பித்து பாருங்க. கண்டிப்பாக அந்த டேல நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். சரிங்க, அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் நீங்கள் முதல்ல விளக்கேற்றி வைத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு நிறைந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சம்பாதிக்கிற காசு நம்மக்கிட்ட தங்கும். அதனால் இல்லைன்னா நம்ம என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் விரயமாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை நல்லா வேண்டிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய வறுமைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா வேண்டிக்கோங்க. முடிந்தால் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லுங்க. ஸ்ரீம், அதாவது ரொம்ப மெதுவாக நீங்கள் இதை சொல்லுங்க. ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இது மகாலட்சுமி தாயாருடைய ஒரு ஸ்லோகம் தான் இது. கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லிட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும். ஒரு 108 முறை காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் இதை சொல்லும்போது இன்னும் அதற்கு பலன் அதிகமாக உண்டு. நேரத்தில் தான் சொல்லணுமா? இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது கூட நீங்கள் இதை சொல்லிக்கலாம். இல்லை மாலை நேரத்தில் கூட சொல்லலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது இன்னும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும். வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எல்லா நலத்தையும் வளத்தையும் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் நமக்கு கொடுக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில் எழுந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மெதுவாக அதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனமாற வேண்டிட்டு இதை நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கும் எல்லா விதமான சந்தோஷமும் சகல நன்மைகளும் கண்டிப்பாக சேரும்.